ஹாய் பசங்களா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா படித்து நிறைய மார்க் வாங்கணும், ஓகேவா? இந்த வீடியோவில் 4th டேபிள் தான் எப்படி ஈஸியாக எழுதுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த மாதிரி 4th டேபிள் எழுதி வச்சுக்கோங்க. ஆன்சர் மட்டும் எழுத வேண்டாம், ஓகேவா? இந்த மாதிரி ஒரு எம் மாதிரி 2 தடவை போட்டு வச்சுக்கோங்க, ஓகேவா? ஈஸியாக சொல்லித்தரேன் பாருங்களேன். என்ன பண்ணணும்? உங்களுக்கு ஈவன் நம்பர்ஸ் தெரியும்ல, ஏற்கனவே நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஈவன் நம்பர்னால் என்னென்னு இப்போ சொல்லட்டுமா? ஈவன் நம்பர்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாமா? 2, 4, 6, 8, 0. இதுதான் என்னது? ஈவன் நம்பர்ஸ். இந்த ஈவன் நம்பர்ஸ் தான் நம்ம இங்கே எழுத போகிறோம், ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள்? 2 எழுதிக்கோங்க, அப்புறம் 4 எழுதிக்கோங்க, அப்புறம் 6, அப்புறம் 8, அப்புறம் 0. அதே மாதிரி தான் இங்கே எழுத போகிறோம். 2, 4, 6, 8, 0, ஓகேவா? இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஈவன் நம்பர் எழுதி முடிச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட் லைனில் இருக்கிற நம்பர் பக்கத்தில் என்ன பண்ணணும்? 0ன்னு போடணும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் நம்பரில் பார்த்தீங்கன்னா 1, 1, 2ன்னு போடணும், சரியா? அதே மாதிரி தான் இங்கே 2ல் முடிச்சிருக்கோம் இல்லையா? அதே 2வை தான் இங்கேயும் ஸ்டார்ட் பண்ணோம். 2, 2, அப்புறம் என்ன பண்ணணும்? 3க்கு மாறிடணும். 3, 3, 4, ஓகேவா? இதை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்களேன். இனிமேல் டேபிள்ஸ் ஈஸியாக எழுதிடலாம். ஃபஸ்ட்டு 4 1s are 4, 0, 4 எழுதிக்கோங்க. அப்புறம் 4 2s are 8, நெக்ஸ்ட்டு 12, அப்புறம் என்னது? 16, நெக்ஸ்ட்டு 20, அப்புறம் 24, நெக்ஸ்ட் என்ன வரும்? 28, நெக்ஸ்ட்டு 32, நெக்ஸ்ட்டு 36, லாஸ்ட்டாக 40. எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா 4th டேபிள்? உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் 4th டேபிள் ஈஸியாக இருந்தால் கூட இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் தப்பு வராமல் கரெக்டாக எழுதலாம், ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ பசங்களா.